உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கும் பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய ஊஸ் தேசத்தைச் சேர்ந்த யோபு என்பவனுக்கு 10 பிள்ளைகளும் அநேக மிருக ஜீவன்களும் திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தபடியினால் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். சாத்தான் யோபுவை சோதிக்க தேவனிடத்தில் உத்தரவு பெற்று யோபுவுக்கு இருந்த 10 பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழக்கச் செய்கிறான். யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்து யோபுவின் மாம்சத்தை உருவழியச் செய்கிறான் பிசாசு. யோபுவின் மனைவி சொல்கிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு சொல்கிறார், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? பின்னும் சொல்கிறார், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட உத்தமனுக்கு எப்போதும் கர்த்தர் துணையாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த வேத ஆராய்வு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். God be with you.